Hello everyone, welcome back to our channel. நம்ம யூஜிசி நெட் எக்கனாமிக்ஸ் பிவைக்யூஸில் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்து கான்செப்ட்ஸுவல் எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதோட பார்ட் 4 வீடியோ தான் இருந்துட்டு இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலில் இதுக்கான செப்பரேட் பிளேலிஸ்ட்டே இருந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம டேரெக்டாக இன்றைக்கான கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு December 2023 கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ if the demand and supply functions are given by demand function and supply function கொடுத்துட்டாங்க, obtain producer surplus. ஸோ demand function and supply function கொடுத்துட்டாங்க, நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ண வேண்டியது producer surplus. ஸோ ஃபர்ஸ்ட் producer surplusனா நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணி producer surplus கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் producer surplusனா என்ன? Producer surplus is difference between how much a person would be willing to accept for a given quantity of a good versus how much they can receive by selling the good at the market price. ஸோ மார்க்கெட் ப்ரைஸுக்கும் அண்ட் ஒரு குவான்டிட்டிக்கும் எவ்வளோ ப்ரைஸ் இருந்துட்டு வேணும் அப்படின்றத இருந்துட்டு ப்ரொடியூசர் வந்துட்டு விருப்பப்படுறாங்களோ அந்த ரெண்டு ப்ரைஸுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் தான் இருந்துட்டு ப்ரொடியூசர் சப்ளஸ். ஸோ இதை நம்ம கிராஃபிக்கலாக இருந்துட்டு நம்ம பார்க்கணும்னா நம்மளோட டிமாண்ட் கர்வ் அண்ட் சப்ளை கர்வ் இருந்துட்டு நமக்கு இருக்கு. ஸோ டிமாண்ட் கர்வ் அண்ட் சப்ளை கர்வ் வந்துட்டு நமக்கு இருக்கு. ஸோ இதில் சப்ளை கர்வ் நம்ம எடுத்துட்டு எடுப்போம், ஏன்னா ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்ப்போம். சப்ளை கர்வ்ன்றது என்னது? டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி சப்ளை. அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக குவான்டிட்டி சப்ளை ப்ரொடியூசர் வந்துட்டு அதிக யூனிட் ஆஃப் கமாடிட்டி இருந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ அதே தான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இப்போ ப்ரைஸ் P1 இருக்குன்னா Q1 அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி தான் இருந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணணும்னு ரெடியா இருப்பாங்க. ஸோ அதான் இருந்துட்டு உங்களுக்கு ஃபீஸபிளாகவும் இருந்துட்டு இருக்கும். அதே ப்ரைஸ் P2க்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Q2 அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி இருந்துட்டு செல் பண்ணணும்னு நினைப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணணும்னு நினைப்பாங்க, சப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க, சிம்பிளா சொல்லலாம். அதே Q3 அமௌண்ட் எடுத்துட்டு P3 அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ் இருந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுதான் இருந்துட்டு இந்த வில்லிங் டு அக்செப்ட் ஃபார் கிவன் குவான்டிட்டி ஆஃப் குவான்டிட்டின்ற பிரைசஸ் P1, P2, P3ன்றது. ஸோ Q1 அமௌண்ட்டுக்கு P1 பிரைஸ் இருந்தால் தான் குவான்டிட்டி அந்த அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி இருந்துட்டு சப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி Q2 குவான்டிட்டி எப்போ சப்ளை பண்ணுவாங்கன்னா P2 பிரைஸ் இருந்தால் தான். ஸோ இதுதான் இந்த பிரைசஸ் தான் P1, P2, P3ன்ற பிரைசஸ் தான் இருந்துட்டு அவங்க ஆசைப்படுற அவங்களுக்கு தேவையான பிரைஸ் டு சஸ்டைன் இந்த மார்க்கெட். ஸோ பட் ஆனால் மார்க்கெட் ப்ரைஸஸ்ன்றது என்னது? மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது டிமாண்ட் அண்ட் சப்ளை எந்த பாயிண்ட்ல ஈக்குவலா இருக்கோ அந்த பாயிண்ட் தான் இருந்துட்டு நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இதை நம்ம P ஸ்டார் அண்ட் Q ஸ்டார் நம்ம இருந்துட்டு வச்சோம். ஸோ இதுதான் இருந்துட்டு நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இந்த ரெண்டு இதுக்கும் இந்த ப்ரைஸஸ்க்கும் உண்டான டிஃப்ரென்சஸ் தான் இருந்துட்டு நம்மளோட ப்ரொடியூசர் சப்ளைஸ். ஸோ அதாவது அப்போனா எந்த போர்ஷன் வரும்னா இந்த போர்ஷன் தான் இருந்துட்டு நம்மளோட ப்ரொடியூசர் சப்ளஸாக இருந்துட்டு வரும். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த Q1, Q2, Q3 இந்த குவான்டிட்டிஸ் எல்லாத்துக்கும் அவங்க எதிர்பார்த்த ப்ரைஸ் P1, P2, P3 தான். பட் ஆனால் இந்த Q ஸ்டார் குவான்டிட்டியோட சேர்த்து இந்த எல்லா குவான்டிட்டியையும் P ஸ்டார் ப்ரைஸ்லேயே தான் இருந்துட்டு ப்ரொடியூசர் இருந்துட்டு செல் பண்ண போறாங்க. ஸோ சப்ளை மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ண போறது எல்லாத்தையுமே இருந்துட்டு இந்த P ஸ்டார் ப்ரைஸ்லேயே தான் இருந்துட்டு சப்ளை பண்ண போறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இது எல்லாமே இருந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி. ஸோ ப்ரொடியூசர் சப்ளஸ் கிராஃபிக்லாம் நம்மளை எப்படி ஃபைன் பண்ண சொன்னாங்க? கிராஃபிக்லாம் நம்மளை சொல்ல சொன்னாங்கன்னா நம்ம எப்படி சொல்லணும்னா சப்ளை கர்வுக்கு மேலே உள்ள போர்ஷனும் மார்க்கெட் ப்ரைஸோட கீழே உள்ள மார்க்கெட் ப்ரைஸு கீழே சப்ளை கர்வுக்கு மேலே அந்த ஒரு இன்பிட்வீன் இந்த ட்ராக் நம்மளோட ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஸோ சிம்பிளாக இருந்துட்டு இதுதான் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் இருந்துட்டு ஒரு யூனிட் ஆஃப் கமாடிட்டிக்கும் இருந்துட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் எல்லா குவான்டிட்டிஸையுமே இருந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸில் இருந்துட்டு அவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ Q1 குவான்டிட்டிக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் P1 தான் இருந்துட்டு எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ சிம்பிளாக இப்படி ஒருக்கா சொல்லிடணும்னா, ஸோ இது மார்க்கெட் ப்ரைஸ் P ஸ்டார், Q ஸ்டார் இருக்கு. ஏன் இருந்துட்டு நம்ம இந்த இதை சொல்றோம், இந்த ட்ரையாங்கிளை சொல்றோம்னா, ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துப்போம் Q1. இந்த Q1ன்ற இந்த குவான்டிட்டிக்கு அவங்க எதிர்பார்க்கிற ப்ரைஸ் P1 தான். பட் ஆனால் இதே குவான்டிட்டி அவங்க எங்க செல் பண்ண போறாங்க? P ஸ்டார் ப்ரைஸ்ல செல் பண்ண போறாங்க. ஸோ அப்போ இந்த போர்ஷன்ன்றது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸஸ்ன்றதான் சப்ளஸ், ப்ரொடியூசர் சப்ளஸ். அதே மாதிரி தான் Q2ன்னு வர்றப்ப இந்த போர்ஷன் கிடைக்கும், Q3ன்னு வர்றப்ப இந்த போர்ஷன் கிடைக்கும். ஸோ அப்படியே இது பண்ணி வர்றப்ப Q ஸ்டார்ன்றப்ப நமக்கு இதாகும். ஸோ அதனால தான் இருந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் இருந்துட்டு நம்ம ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் இருந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஸோ இப்போ கமிங் பேக் டு த கொஸ்டின் நம்ம வந்தோம்னா, இப்போ நம்ம ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னா என்ன பார்த்தாச்சு. ஸோ கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிமாண்ட் ஃபங்க்ஷனும் சப்ளை ஃபங்க்ஷனும் இருந்துட்டு நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷனும் சப்ளை ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க, நம்ம ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கும். ஸோ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் நம்ம இப்போ என்னன்னு பார்த்தோம், மார்க்கெட் ப்ரைஸுக்கும் அண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ப்ரைஸுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் பார்த்தோம். ஸோ அப்போ நம்ம இப்போ என்னன்னா அந்த ஈக்குலிபிரியம் பிரைஸ், அதாவது மார்க்கெட் பிரைஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். ஸோ டைரக்டா நம்ம இப்போ வந்துட்டு கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் என்ன? PD is equal to
20 minus 5x and PS is equal to, அதாவது சப்ளை ஃபங்க்ஷன் இருந்துட்டு 4x plus 8. 4x plus 8. ஸோ நம்ம ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? நம்மளோட ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி ஒன்றும் இல்லை, இது ரெண்டு ஈக்குவேட் பண்ண போதும். எந்த இடத்துல டிமாண்டும் சப்ளையும் இருந்துட்டு நமக்கு ஈக்குவலோ அந்த பாயிண்ட் தான் இருந்துட்டு நம்மளோட ஈக்குலிபிரியம் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி. ஸோ அப்போ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணால் போதும். 20 minus 5x is equal to 4x plus 8. ஓகே, ஸோ இதை நம்ம இருந்துட்டு எக்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துட்டோம்னா இது என்ன ஆகும்னா 20 minus 8 is equal to 9x ஆயிடும். ஸோ 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ டோட்டலி 9x. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது டிஃபரன்ஸ் 12 by 9 ஆகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4/3. ஸோ நம்ம ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு 4/3. ஸோ அடுத்து அப்படியே ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் இருந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா, ஸோ ஏதோ ஒன்றில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா போதும். ஸோ நம்ம சப்ளை ஃபங்க்ஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 4x என்ன 4/3 4/3 ப்ளஸ் 8. ஸோ இது என்னது 16/3 ப்ளஸ் 8. ஸோ இது எல்சிஎம் எடுத்தோம்னா 16 24/3 which is equal to 30 40/3 இருந்துட்டு நமக்கு வரும். ஸோ இதான் இருந்துட்டு நம்ம ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் அண்ட் ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி. ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் என்ன கிடைச்சிச்சு 40/3. ஸோ இப்போ நம்ம ஈக்குலிபிரியம் பிரைஸ் அண்ட் ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி இருந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் என்ன அப்படின்றத நம்ம இருந்து ஃபைன் பண்ணணும். இந்த போர்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நமக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா ஒன்று இருக்கு. ஸோ இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஃபரன்சியேஷன்ன்றது என்ன, ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நமக்கு ஃபைன் பண்ணி சொல்றதா இருந்துட்டு ஒரு டிஃபரன்சியேஷன் கான்செப்ட். இன்டகிரேஷன் இருந்ததுன்னா அதோட ரிவர்ஸ் ஆப்போசிட், டோட்டலா எவ்வளோ, டோட்டல் சேஞ்ச் எவ்வளோ, சாரி டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ. இன்டகிரேஷன்றது எல்லாத்தையும் கிளப் பண்றது, டிஃபரன்சியேஷன்றது ஒரு பாயிண்ட்ல இருந்தும் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றேன், அந்த சேஞ்ச் சொல்றதா இருந்துட்டு டிஃபரன்சியேஷன். ஸோ இங்க நம்ம இருந்துட்டு இந்த மொத்த போர்ஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நம்ம இருந்துட்டு இன்டகிரேஷன் தான் இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நமக்கு ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ஃபார்முலான்னா பிஎக்ஸ் கியூஎக்ஸ் மைனஸ் இன்டகிரேஷன் 0 to QX SX DX. SXன்றது சப்ளை ஃபங்க்ஷன். ஸோ இது என்னதுன்னா ஈக்குலிபிரியம் பிரைஸ், ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி, இன்டெக்ரல், அதாவது கன்ஸ்டன்ட் இன்டெக்ரல் நம்ம போறோம், டெஃபினட் இன்டெக்ரல். இதுல என்னன்னா 0 to QX. QXன்றது நம்மளோட ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி இன்டூ S of X dx. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஎக்ஸ் கியூஎக்ஸ். ஸோ ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி அண்ட் ஈக்குலிபிரியம் சப்ளை அப்படின்ற இந்த மொத்த போர்ஷன், நம்ம ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி இன்டூ ஈக்குலிபிரியம் சப்ளைனா நமக்கு என்ன மொத்த இதை தான் நமக்கு இருந்துட்டு சொல்லும். அதாவது ஃபுல் இந்த போர்ஷன்ல இருந்து நமக்கு இருந்துட்டு இப்போ நம்ம எதை சப்ட்ராக்ட் பண்றோம்னா டிமாண்ட் இன்டகிரேஷன் மூலியமா இருந்துட்டு, இன்டகிரேஷன் இருந்தது டோட்டல் வந்துட்டு இங்க நம்ம யூஸ் பண்றது இருந்துட்டு கன்ஸ்ட்ரெயின் என்ன 0 to நம்மளோட ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி வரைக்கும் பார்க்கணும். ஸோ ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி வரைக்கும் இருந்துட்டு உள்ள மொத்த டோட்டல் என்ன, டோட்டல் சப்ளை என்ன அப்படின்றதான் இருந்துட்டு இங்க இன்டகிரேஷன் மூலியமா இந்த போர்ஷன் இருந்துட்டு சொல்லுது. அப்படின்னா அது எந்த போர்ஷன் வரும், சப்ளை ஃபங்க்ஷனுக்கு கீழே உள்ள இந்த போர்ஷன். ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு டிஃபரன்ஸ் ஆன போர்ஷன் இந்த போர்ஷன் இருந்துட்டு நமக்கு கிடைக்கும். இதுதான் இருந்துட்டு நம்மளோட ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஸோ அதை தான் இருந்துட்டு இந்த ஃபார்முலா இருந்துட்டு நம்ம சொல்லுது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ ஃபைன் பண்ணா போதும். ஸோ இதை நான் ரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இது இல்லாமல் டேரக்டா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இருந்துட்டு ப்ரொசீட். ஸோ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ஃபார்முலா என்ன, பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் கியூஎக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் 0 to QX SX dx. ஸோ ப்ரைஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் என்ன 40/3, ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி என்ன 4/3 மைனஸ் ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி 0 to 4/3, சப்ளை ஃபங்க்ஷன் என்ன 4x plus 8 into dx. ஸோ இதை நம்ம போட்டோம்னா 44 160/9. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இன்டகிரேஷனுக்குள்ள போவோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகும், 4x இன்டகிரேஷன்றது டிஃபரன்சியேஷனோட ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். ஸோ அப்படின்றப்ப இது என்ன ஆகும் 4x² by 2 இன்டகிரேஷன் ஆஃப் x இருந்துட்டு x dx இருந்துட்டு x²/2. ஸோ இது எதுக்கு x²/2 பிளஸ் c இருந்துட்டு நம்ம கான்ஸ்டன்ட் வந்துட்டு வரும். ஸோ x²/2 இருந்துட்டு நமக்கு எதுக்கு போடுறோம்னா, ஸோ இதே இதை நீங்க டிஃபரன்சியேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பாருங்க. இப்போ x²/2 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும், x²/2 into dx நீங்க x² பண்றீங்கன்னா என்ன ஆகும், x² டிஃபரன்சியேஷன் என்ன 2x. ஸோ 2x divided by 2. ஸோ கேன்சல் பண்ணா என்ன வருது, x வருது. ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட, ஸோ இதான் இன்டகிரேஷன்ன்றது டிஃபரன்சியேஷனோட இதான்
ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் ரெண்டுமே. ஸோ அதனால தான் இருந்துட்டு இங்கே நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் சி இருந்துட்டு நம்ம இது பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் சின்றதும் இதே தான். பேசிக்கலி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூன்னு இருந்துச்சுன்னா நமக்கு இருந்துட்டு கான்ஸ்டன்ட் எப்பயுமே இருந்துட்டு நமக்கு என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் வந்துட்டு இன்டெகிரல் டிஃபரன்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்துட்டு 0 ஆயிடும். ஸோ அதுக்காக இருந்துட்டு மேபி ஒரு கான்ஸ்டன்ட் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்காக தான் இருந்துட்டு எப்பயுமே இன்டெகிரேஷன் நம்ம பண்றப்ப கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துட்டு நம்ம கூட ஆட் பண்ணுவோம். ஸோ அதே தான். ஸோ 8. ஸோ இதான் இருந்துட்டு 4x² 2. அடுத்து 8 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா பிளஸ் 8x இருந்துட்டு வரும். 8x பிளஸ் சி இருந்துட்டு வரும். ஸோ இங்க இது இருக்கறனால கன்ஸ்டன்ட் இருக்கறனால 0 to 4/3. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 1ல 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா அடுத்து 160/9 மைனஸ் 2x² பிளஸ் 8x 0 to 4/3. ஸோ இப்போ நம்ம 4/3 இருந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4/3 0வை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இருந்துட்டு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ 160/9 minus 2 into 4/3 the whole square plus 8 into 4/3. இது ஒரு டேர்ம், சாரி இது ஒரு டேர்ம். அடுத்து 0 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கே தெரியும். 0 0 into 2 0, 8 into 2. ஸோ மொத்தமாக எல்லாமே 8 into 0 0 ஆகிடும், ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ அந்த டேர்ம் மொத்தமாகவே 0 தான். ஸோ அதை அப்படியே இது பண்ணிடலாம். ஸோ அடுத்து 160/9 மைனஸ் 2 into 16/9 ப்ளஸ் இது எவ்வளோ வரும், 32/3. 8 4 32, 32/3. ஸோ எப்படி பார்த்தாலும் இங்கே இதுவும் இருந்துட்டு 32 தான். எல்சிஎம் வந்துட்டு எப்படி 9 தான் வரும். ஸோ 160/9 மைனஸ் 32 ப்ளஸ் இது 9 வரணும்னா இன்டூ த்ரீ நம்ம பண்ணால் போதும். ஸோ இது என்னது 126 கரெக்டாக? இல்லை இல்லை, ஓகே, சாரி, இன்டூ 3 தானே. ஸோ அப்போ இது 96/9 இருந்துட்டு நமக்கு வரும். ஸோ 160/9 மைனஸ் இது ரெண்டே கிளப் பண்ணோம்னா 128 வந்துட்டு நமக்கு 128/9 which is equal to 32/9. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஸோ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் இந்த கொஸ்டினோட என்னன்னா 32/9. ஸோ 32/9 ஆன்சர் இருக்கா? பி, ஆப்ஷன் பி 32/9. இதுதான் வந்துட்டு நம்மளோட ரைட் ஆன்சர். ஸோ இதான் வந்துட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னா என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அண்ட் இந்த சம் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. டவுட்டட் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இல்லை இந்த கொஸ்டின்ஸை நான் சால்வ் பண்ணி கொடுக்கணும்னாலும் அதை இது பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. See you all in next video. Thank you. Bye.